राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। அழகான மார்கழி பௌர்ணமி. யக்ஞ சீதா மாதாக்கள் அப்படிதான் சொல்லணும். யக்ஞ சீதா மாதாக்கள் கோபிகைகளாக வந்து கிருஷ்ணனோட ராசம் ஆடின ஒரு நாள் இன்னைக்கு. அதுல சமர்த்த ராமதாசருடைய வைபவம் நிஜமாக ஒரு பெரிய பாக்கியம். அதுலேயும் இன்னைக்கு தத்த ஜெயந்தி, தத்தாத்திரேயருடைய அவதார தினம். நிறைய பேருக்கு தத்தர் வந்து ஒரு பெரிய குரு. இன்னைக்குமே குரு தத்த அப்படின்னு சொல்ல, ஜெய் குரு தத்தா. இப்படிதான் நார்த் இந்தியாவிலாம் ஜெய் குரு தத்தா, அதாவது குரு அப்படின்னாலே தத்தர் தான் சொல்லுவார். முக்கியமா நாத் சம்பிரதாயம், நீங்க போனோம் இல்லையா, ஏக்நாத் மகாராஜ் சம்பிரதாயத்தெல்லாம் தத்தாத்திரேயர் வந்து ரொம்ப ப்ராமினன்ட் குரு. ஸோ குரு ரூபம் அப்படின்னா தத்தாத்திரேயர் தான். அழகான தத்த ஜெயந்தி. அதில் ஏக்நாத் மகாராஜருடைய ஜன்மஸ்தல்ல அழகான ஒரு தத்த ஆரத்தி எல்லாம் பார்க்குற பாக்கியம். நிஜமாவே நம்ம பிளான் பண்ணால் கூட அவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். பிளான் பண்ண அங்கே பூஜையெல்லாம் இருக்கா, கூட்டமாக இருக்கணும், ஒன்றுமே தெரியாமல் வந்தோம். இன்னைக்கு வண்டியில் ஏறின பிறகு கூட நான் டிரைவர்கிட்ட கேட்டேன், நீ தத்த ஜெயந்தி ஆவோ, நாத் மகாராஜ் கிட்ட கூட்டம் இருக்குமே, ஹோகா அப்படின்னார் டிரைவர். பார்க்கலாம் அப்படின்னார். சரி எப்படி இருந்தாலும் பிளான் பண்ணியாச்சுன்னு பிளான் மாற்ற முடியாதுன்னு தான் போனோம். ஆனால் நிஜமாவே தத்த பகவான் அப்படி ஒரு நிஜமாக எப்படிலாம் தத்த பகவானை கொண்டாடிலாம் தெரியாது. இவ்வளோ தத்தர் கோவில்லாம் உண்டுன்னு தெரியும் நார்த்தில். பட் இவ்வளோ மரியாதையாக அவருக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி ஒரு ஆரத்தி எல்லாம் காட்டி, அது நிஜமாவே ஒரு புது அனுபவம் தத்தருடைய விஷயத்தில். ஒரு விதத்தில் சொல்லலாம், இப்போதான் இந்த அத்ரி அனசூயா போயிட்டு வந்ததுனால ஒரு தத்தர்கிட்ட ஒரு இது உண்டு. பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பைட்டன் ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை தான். பிரதிஷ்டானபுரம், புராணத்தோட பேர் பிரதிஷ்டானபுரம். ஆனால் அது சமர்த்த ராமதாசர் சரித்திரம் சொல்லும் பொழுது அவர் அங்கே போய் உட்கார்ந்தார், தபஸ் பண்ணார், அவருக்கு சாந்தி கிடைச்சதுன்னு ஒன்று இன்னும் ஒரு பெரிய அனுபவம். அதில் தத்த ஜெயந்தி அன்னைக்கு போனது நிஜமாவே பெரிய அனுகிரகம் தான். சமர்த்த ராமதாசர் எவ்வளோ பெரிய சமர்த்தம். தேசத்துக்காக ஒரு யாத்திரை. இப்ப பொதுவா எல்லாரும் யாத்திரை போகிறதுனா அவரவர்கள் புண்ணியம் சேர்க்கறதுக்காக, அவரவர்களுடைய பாபம் போக்குறதுக்காக, அந்தந்த இடங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவரவர்களுக்கு அனுபவம் கிடைக்கிறதுக்காக. இதை பேஸ் பண்ணி தானே இப்ப எல்லாரும் இன்னைக்கு போனோம், நேத்தி போனோம், இன்னைக்கு போனோம். சமர்த்த ராமதாசருடைய நேத்தி ஜாம்ப் எல்லாம் போனோம். இன்னைக்கு ஏக்நாத் மகாராஜருடைய இடத்துக்கெல்லாம் போனோம். லோகக்ஷேமார்த்தமா எத்தனை பேர் போனோம்? கை தூக்குங்க. யாருமே கை தூக்க மாட்டோம். இந்த லோகக்ஷேமார்த்தம்ன்ற கான்செப்டே இல்லை நமக்கு. நான் போகணும், நான் பார்க்கணும், எனக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அந்த இடத்தோட மகிமை கேட்டிருக்கேன், நான் நம்மள பேஸ் பண்ணோம், நமக்கு தெரிஞ்சவா ஆளுக்காக பிரார்த்தனை. இங்க லோக கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. பேர் தான் யாத்திரை ஒழிய லோக கல்யாணம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நான் சமர்த்த ராமதாசர் லோக கல்யாணத்துக்காக யாத்திரை, அதுக்கு தான் சொன்னேன் வித்தியாசம். இப்ப நம்மளை பேஸ் பண்ணிட்டு போகும்போது நம்முடைய சௌகரியங்கள் எங்க சாப்பிடலாம், எப்படி இருக்கும், நம்மளுடைய விஷயங்களை பிளான் பண்ணிட்டு போறோம். இப்ப நம்ம அந்த ஊருக்கு போனோம், நமக்கு என்ன சௌகரியம் தானே பார்த்தோம். அந்த ஊர்ல நம்ம எப்படி சௌகரியமா இருக்கலாம், இதுதானே பிராதான்யமா இருந்தது. இப்ப லோக கல்யாணம் அப்படின்னு போன வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு எது நல்லது, அந்த ஜனங்களுக்கு எது நல்லது, அந்த ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை, அவளை எப்படி உத்தாரணம் பண்ணலாம். நிஜமாவே நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வசரம் அந்த சமர்த்த ராமதாசருடைய அந்த மனோபாவம். அதான் லோக கல்யாணம் அப்படின்றது.
ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னா அந்த குழந்தையுடைய விஷயங்களை யோசிக்கிறார். அவ்வளவுதான் யோசிக்க முடியும். அவளுக்கு 2 குழந்தை இருக்கு, 3 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இருக்குன்னு அதை யோசிக்க முடியும். அப்புறம் தனக்கு வேண்டப்பட்டவா, தனக்கு சுகம் தரக்கூடியவர்கள், தன்னை நம்பி இருக்கிறவா, இவாளை தான் யோசிக்க முடியும். உலகத்திற்கு அத்தனை பேர் யோசிக்க முடியுமா? நிச்சயமா யோசிக்கவே முடியும். இப்ப நம்ம எல்லாம் போறோம், நம்ம வண்டியில நமக்கு எந்த சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தோம். டிரைவரை பத்தி எத்தனை பேர் யோசிச்சோம்? அதுலயே லோக கல்யாணம் இல்லையே. ஓகே, அவர் டீ குடிக்கணும் எல்லாம் இருந்தோம். ஓகே, நம்ம சீட்டு வைக்காம இருக்கு, நமக்கு சௌகரியமா இருந்ததா, நாம தூங்குறோமா, நமக்கு அங்கே ஏசி ஆஃப் பண்ணோமா ஆன் பண்ணோமா, இவ்வளவுதான பேஸ். நமக்கு பசிக்கிறதா, நமக்கு வாஷ்ரூம் போகணுமா, நமக்கு டீ குடிக்கணுமா, இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவேன். காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும். இன்னைக்கு அவர் சாப்பிடக்கூட இல்லை மனுஷன், ஹோல்டே உபவாசம். ஹோல்டே ஒரு மனுஷன் உபவாசத்துல ஆல்மோஸ்ட் நான் ஸ்டாப்பா வண்டி ஓட்டியிருக்கார். யோசனை பண்ணி பாருங்க. அதே வெயில் தான், அதே குளிர் தான், அதே மனுஷன் தான், அவருக்கும் தண்ணி தாகம் எல்லாம் உண்டு. கொஞ்சம் கூட முகத்துல ஒரு கடுப்பு இல்லை, ஒரு வெறுப்பு இல்லை, என்னடா அதுன்னு இல்லை. இப்பயும் சாயங்காலம் வந்தால் அவர் பாடு ஓரத்தில் உட்காந்தார், சாப்பிட்டார், போனார், திருப்பி நாளை கதையில் ஆரம்பிங்க. ஹா குருஜி தயார், பஸ், அவ்வளோதான். அப்ப இந்த மாதிரி உலகத்தையே நினைச்சிருந்தாருன்னா ஒருத்தர், அதான் லோக கல்யாணம். இவர் 20 பேருக்கு ஒரு யோசிக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பசியை தாண்டி, தன்னுடைய விஷயங்களை தாண்டி. ஓகே, பணம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஹியூமன் பாடி அண்ட் ஹியூமன் மைண்ட் தானே. ஒரு 20 பேருக்காக உபவாசமா இருந்தாலும், தத்துவ ஜெயந்தியா இருந்தாலும், சரி நான் லீவ் எடுத்து வீட்டில் இருக்கேன்னு சொல்லலை, வந்தார். நீங்க பக்கத்தில் மாத்திக்கலாம் ப்ரோக்ராம், உங்க ப்ரோக்ராம் என்ன, அவ்வளவுதானே ஒழிய மற்றவங்க கேட்கவே இல்லையே. சமர்த்த ராமதாஸ் ஹிருதயம் எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளோ யோசிப்பார். அதனால தான் யாரோ 2 பேர் ஒருத்தனை அடிக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு புத்தி பலத்தை கொடுத்து, ஆத்ம விசுவாசத்தை கொடுத்து, பணத்தையும் கொடுத்து, அப்பதான் பார்க்கிறார். அப்பதான் அந்த அடி வாங்கிறது, அந்த நிகழ்ச்சியே அப்பதான் புதுசு, அவளும் புதுசு. ஆனா ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாத்திட்டார். அந்த ஆத்ம விசுவாசத்தை கொடுக்கணும்னா எவ்வளவு தூரம் அவருடைய புத்தி, மனசு, வார்த்தை, எமோஷன், ஆக்ஷன் எல்லாம் சிங்கா இருக்கு. நீங்க வண்டியில கூட தான் பேசியிருந்தோம். அப்ப எவ்வளவு தூரம் அந்த ஒருத்தன் மேல அவருக்கு பரிவு இருக்கணும். ஒருத்தன் மேல அவ்வளவு பரிவு. அவன் அடி வாங்கக்கூடாது. அவன் அடி வாங்கிறது அவனுடைய பைத்தியகாரத்தனத்தினால. நல்லா வாங்கட்டும்னு சொல்லலை, இந்த பைத்தியகாரத்தனத்தை அவன் மாத்திக்கிட்டோம்னு அவனுக்கு ஒரு அட்வைஸ், அதுக்கான உற்சாகம். ஸோ அவனுக்கு பணம் தானே தடை, இந்த பணம் நான் தரேன். இனி சுயமரியாதை, உனக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை வேணும்னு. யாராவது சுயமரியாதை இல்லாம கிடைச்சதா வச்சுக்கோங்களேன், அவளை அடிமையாக்கிண்டு தன் காரியத்தை சாதிக்க தான் உலகம் பார்க்குமே ஒழிய நிச்சயமா அவளை உத்தாரணம் பண்ண ட்ரை பண்ணாது. ஆனா அடுத்த தடவை நான் பார்க்கும் பொழுது நீ வசந்த நிலைமையில இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லணும்னா எத்தனை தூரம் அக்கறை இருக்கணும், எத்தனை தூரம் அதுல தீர்மானம் இருக்கணும். அவனுக்கு அவ்வளவு தூரம் உள்ள உரைச்சு அவனுக்கு கூடவே இருக்கக்கூடிய அந்த கம்பை எடுத்து அவர்கிட்ட கொடுக்க முடியும். என்ன கான்பிடன்ஸ் லெவல் அவனுக்கு பில்டப் ஆயிருக்கணும் உள்ளுக்குள்ள. எத்தனை ஒரு ஆத்ம விசுவாசம் பில்டப் ஆயிருந்தா, இந்த கம்பு எனக்கு வேண்டாம், உங்க வார்த்தை என்கிட்ட இருக்கு, எனக்கு அந்த விசுவாசத்தை நீங்க கொடுக்க, இதை கொண்டு நான் வாழ்ந்துடுவேன்னு ஒருத்தன் தீர்மானம் பண்றான்னா அவருடைய ஹிருதயத்துல எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும், அந்த ஜீவன் மேல எவ்வளவு உரிமை இருந்திருக்கும். ஸோ எந்த ஜீவனை சிப்போ அப்படின்னு உதாசீனம் பண்ணிட்டு போக தெரியல பாருங்க. இந்த உதாசீனம் இல்லை அவருக்கு, அந்த அக்கறை, அந்த முழு உரிமை. அப்ப அழகா அங்கிருந்து கிளம்புறார், பெரிய டிராவல் பண்றார். ஸோ சில இடங்கள்ல மட்டும்தான் அவருடைய யாத்திரையில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கா. பல இடங்கள்ல அவர் எங்க போயிட்டு போனார் அப்படின்னு அந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருக்க வழிய ஒவ்வொரு இந்த இடத்துல இந்த சம்பவங்கள்னு பிராதான்யமா எழுதி வைக்கல. அது சில மகாத்மாக்கள் என்ன பண்றோம்னா சில விஷயங்கள் மட்டும் உலகத்துக்கு தெரிஞ்சா போதுன்னு விட்டுடுவா. பல விஷயங்கள் உலகத்துக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் பிரகடனப்படுத்தணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு லாஜிக் உண்டு. ரொம்ப டீடைல்ஸ் சில பேருடைய வாழ்க்கை சரித்திரம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோட டீடைல்டா கிடைக்கிறது. வல்லபாச்சாரியார் அவருடைய சிஷ்யா, அவள் கிடைச்ச அனுபவம் ரொம்ப டீடைல்டா எழுதி வச்சிருக்கா. பாண்டுரங்க பக்த விஜயம் ரொம்ப டீடைல்டா. இப்ப அதே மாதிரி பார்த்தோம்னா ராமானுஜர் காலத்து இந்த ஹிஸ்டரி தான் கோயில் ஒழுகுன்னு ஸ்ரீரங்கம் கோவில் வரலாறு. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப கிளீனா ஸ்ரீரங்கத்தினுடைய டீடைல்ஸ் என்னென்ன யார் யார் தானம் கொடுத்தா எல்லாமே எழுதி வச்சிருக்கா. ஸோ அந்த மாதிரி சமர்த்தராமதாச சரித்திரத்தில் அவர் யாத்திரை போன இடங்களுடைய டீடைல்ஸ் கிடைக்கிறது.
சில சில இடங்கள்ல ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. எவ்ரி டெய்லி டே டு டே பேசிஸ்ல ஒவ்வொரு நாளுமா ரெக்கார்ட் பண்ணி வைக்கல. ஏக்நாத் மகராஜ் 66 வருஷம் தான். 66 வருஷத்துல இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சில பாருங்களேன். அது கிட்டத்தட்ட 36 வருஷம் கண்டியாக சொல்லியிருக்காங்க. எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். 36 வருஷம் ஹிஸ்டரி எடுத்தோம்னா எவ்வளவு வருஷம், 36 வருஷத்து ஹிஸ்டரியை சொன்னா இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு ஆகும். ஒவ்வொரு நாளும் டீட்டெயில்டாக நோட் பண்ணியிருந்தா. ஸோ சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு மேல பெருசா சொல்றது கிடையாது. சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தங்குறார். அந்த இடத்த பாஸ் பண்ணிட்டு போகல. அந்த இடத்துல தங்கி முக்கியமா அந்த ஜனங்களுடைய மனசு எப்படி இருக்கு அதை ரொம்ப கிளீனா வாட்ச் பண்றார். ஏன்னா முகலாயர்கள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். முக்கியமா என்ன எடுத்ததுன்னா இந்துக்களுக்கு அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்ற அந்த மைண்ட் செட்டே ரொம்ப தூங்கி போயிடுது. அது வேணும். இப்ப உடம்புல அன்வான்டா எதான வந்தா உடம்புக்கு ஒரு அலாரம் வேணும். அது சொல்லணும், இது வேண்டாம், இது ஃபாரின் மெட்டீரியல் எனக்கு ஒத்துக்காது. இப்ப சமயத்துல ஒரு வாந்தி வருது, ஒரு பேதி வருது, ஒரு ஜுரம் வருது, எல்லாமே இல்ல இது எதோ சரியில்லைன்னு உடம்பு தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபைட்டிங். நிஜமாவே ஜுரம் எல்லாம் அது உள்ளுக்குள்ள ஒரு இந்த உடம்பு ஆன்டிபாடிஸ் எல்லாம் வச்சுட்டு போடுற ஒரு பெரிய யுத்தம். அது நம்ம சொல்றோம் உடம்பு கலப்பாதா. அப்ப அந்த யுத்தம் பண்ணும்பொழுது உடம்பு கலப்பா தான் இருக்கும். அதை தள்ளுறதுக்கு நம்ம வேற எதாவது வேலையும் பண்ணப்படாது. ஸோ அதுக்கு அந்த ரெஸ்ட் கொடுத்தா அந்த சண்டை போட முடியும். ஸோ அந்த நோய் எதிர்ப்புன்றது உடம்புக்கு இன்பில்டா இருக்கு. அது இருந்தே ஆகணும். அந்த மாதிரி அநியாயம்னா அதை தட்டி கேட்கிற ஒரு தைரியம், ஒரு ஃபைட் பண்ற அந்த ஃபோர்ஸ் வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அஹிம்சை அப்படின்னு சும்மா எல்லாம் உட்காந்துருக்க கூடாது. பகவத்கீதை அஹிம்சைக்காக சொல்லப்படலை. நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு சொல்லப்பட்டது. உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க யுத்தம் பண்ணணும்னா யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அதுல மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. உங்க உடம்புக்குள்ளேயே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு யுத்தம் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ மனசுக்குள்ள நிறைய கெட்டதை பார்ப்போம். அது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தி உள்ளுக்குள்ள இருந்து ஃபைட் பண்ணணும். அப்பதான் அந்த கெட்டதை போய் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க. இல்லைன்னா கெட்டதை உங்களை ஆக்கிரமிச்சிடும். இப்போ கொசு வர்றது அப்படின்னா கொசு எதிர்த்து நீங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வலை போட்டுக்கணும், என்ன உண்டோ பண்ணித்தான் ஆகணும். கொசு இருக்கட்டும் விட முடியாது. கொசு இருக்கலாம், ஆனால் உங்களை பாதிக்காமல் பாதுகாத்துக்க வேண்டிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய அவதார ரகசியம் ஜனங்களுக்கு அந்த ஃபைட் பண்ணணுன்ற மனோபலத்தை திரும்பி அதை ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான். என்ன பார்த்தோம்னா இந்த பூனை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தன்னுடைய குழந்தைக்கு வேட்டையாட சொல்லி கொடுக்கும். ரொம்ப அழகா இருக்கும். வேட்டையாட சொல்லி கொடுக்கும். எல்லா சமயத்திலும் நிறைய பார்க்கலாம். இந்த பூனை, நாய், மிருகங்கள், பறவைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்காது. செயல் ஆக்ஷன்ஸ்ல காட்டும். அதை பார்த்து குட்டி ஃபாலோ பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற ஒரே கூட்டம் மனுஷ கூட்டம் மட்டும்தான். ஆக்ஷன்ஸ் மற்ற எல்லாம். நான் நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு ஒரு 2 மாடி ஒரு கட்டை போட்டிருக்கா. அம்மா பூனை ஒண்ணுமே சொல்லற. குட்டி பூனைகள்லாம் இருக்கு. அம்மா பூனை பாட்டுக்கு அந்த கட்டையில் டங் டங் டங்னு கேட் வாக். எக்ஸாக்டா அதான் கேட் வாக் பண்ணி கிராஸ் பண்ணுது. 2 மாடிக்கு நடுவில் ஒரு கட்டை, கீழே விழலாம். அம்மா பார்த்து ஜாகிரதை, நான் முன்னாடி போறேன், நீ பார்த்துக்கோன்னு, இப்படி காலை வைக்கணும், அப்படி வைக்கணும், ஒன்றும் சொல்ல. அம்மா பாட்டுக்கு டக் 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 டக்குன்னு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கு அங்கே இப்படி திரும்பி பார்க்குறேன், அவ்வளோதான். உடனே ஒரு குட்டிக்கு குஷி, அம்மா போய்ட்டு நானும் போறேன். அது பாட்டுக்கு அம்மா ஒன்று மீ அதோட பாஷையை கத்தணும், ஜாகிரதை, விழுந்துட போற, பார்த்துக்கோ, ஒன்று மூச்சே காட்டல. இது அடுத்த காட்டுவா கதை எப்படி பண்றது போச்சு. உடனே 2வது பாதி ஏறிச்சு, அங்கேயே நிற்கிறது. அம்மா ஒன்றுமே சொல்லலை. அதுக்கு பின்னாடி முட்டித்தது, பின்னாடி வர ஆரம்பிச்சுடுச்சோம். அதுக்காக இது கிட 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 கிடன்னு ஆக்ஷன். அவ்வளோதான். தாண்டியாச்சு, 3 தாண்டியாச்சு, அம்மாவும் போயாச்சு. அவ்வளோதான். வெறும் ஆக்ஷன் தான். ஒரு சப்தம் மியா 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 மியா. ஜாகிரதை. ஒரு ஆக்ஷன், ஒரு வேர்ட், ஜஸ்ட் வெறுமை அப்படி கிராஸ் பண்ணி போச்சு. ஸோ ஆக்ஷன்ஸ். அப்ப சப்கான்சியஸ்லி அதை ஃபீட் பண்ணணும். சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளோ கோபம் வர்றது. ஏன்னா
அந்த முகல்ஸ் வந்து அவ்வளோ அட்டகாசம் பண்றான். நம்மளுடைய கோவில்களை இடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஜனங்களை படுத்துறதா இருக்கட்டும், நம்ம ஸ்திரீ குழந்தைகளை தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும், யாரா என்ன பண்ண முடியும்? அப்படி ஒரு திமிரா யாரா என்னடா பண்ண முடியும்னு நினைச்சிட்டான்னா அப்ப இங்க இருக்கவெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அவன் மைண்ட்ல உட்கார்ந்து எடுத்து. சமர்த்த ராமதாசர் பார்த்தாரு, எல்லா இடத்துலையும் போய் நான் சண்டை போட்டுருக்க முடியாது. ஒரே ஆள் எத்தனை இடத்துல போய் சண்டை போட முடியும்? ஒவ்வொருத்தரையும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகணும். நீ ஃபைட் பண்ணணும், நீ ஸ்ட்ராங் ஆகணும். உன் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். உன்னுடைய அக்காவோ தங்கையோ உன் பொண்டாட்டியோ உன் பொண்ணோ நீ காப்பாற்றணும். அந்த பெண்களும் அவ காப்பாற்றிக்கணும். இட்ஸ் நாட் டிபெண்டன்சி. இவா என்னை காப்பாற்றணும், இவா என்னை வந்து காப்பாற்றணும், அந்த அபலை அதெல்லாம் அவருக்கு ஒத்துக்கவே மாட்டார். அவளுக்கு பலம் உண்டு. எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமையா பகவான் இருக்கான், ராமராயா இருக்கான், ஆஞ்சநேயர் இருக்கார். எதிர்த்து போராட. உனக்கு பசிக்கிறது நீ சாப்பிட முடியும், உனக்கு களைப்பா இருக்கு நீ தூங்க முடியும், உனக்கு வேணும்னா தண்ணி குடிக்க முடியும், உனக்கு வேணும் நீ ஃபைட் பண்ணி தானே ஆகணும். நமக்கு அதில் மட்டும் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும்? இவ்வளோ பைத்தியக்காரத்தணும். அந்த மனசே தப்பு. அந்த மனசே ஒரு எல்லைக்கு மேல எனக்கு முடியாது அப்படின்னா, இப்ப எதாவது உடம்பு முடியல, எலும்பு உடஞ்சிருக்குன்னா அப்ப டாக்டர் தெரிஞ்சவா பண்ணணும். அவ்வளவுதானே ஒழிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தருடைய சகாயத்தை நம்பி அவளை டிபெண்ட் பண்றத போல ஒரு பலகீனம் எதுவுமே கிடையாது. டிபெண்டன்சி தான் உலகத்துல மிகப்பெரிய பலகீனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பலகீனம் மட்டும் வாழ்க்கையில என்னைக்குமே வரக்கூடாது. மென்டலி அவளை நம்பி இருக்கேன்ற மைண்ட் செட்டே வரக்கூடாது. என் கூட பகவான் இருக்கான், இவ்வளவுதான் வேணுமே ஒழிய டிபெண்டன்சின்ற ஒரு பலகீனம் என்னைக்குமே வரக்கூடாது. என்ன ஞாபகம்? திருநாய்க்கு ஒரு நாள் இந்த டிபெண்டன்சின்ற பலகீனம் கிடையாது. வீட்டு நாய்க்கு நீங்க பார்க்கலாம், நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஒரு நல்ல மழைக்காலம், மெட்ராஸ் நல்ல புயல் காலம், எங்கேயோ ஒரு வீட்டு நாய் மிஸ் ஆகி, எங்கேயோ அது இடமும் மிஸ் ஆகி எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் பக்கத்தில் வந்து உட்காந்துரும். நான் ஏதோ ராத்திரி மருந்து வாங்க போனால் பார்த்தா பயந்து போய் பசி டயர்டா இருக்கு, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு. எங்க போனாலும் திருநாய் துரத்துறது. இதுக்கு பழக்கம் இல்லை, அதுக்கு வேலைக்கு சாப்பிட்டு பழகிடுத்து. யாரையாவது பார்த்து இப்படி வாழாட்டி வாங்கிக்கணும்னு தெரியல, ஏன்னா வாழாட்ட கூட ட்ரெயின் பண்ணியிருக்கா. ஸோ மென்டலி சிக்காயிடுது. அதுக்கு வந்து பக்கத்துலேயே எல்லாரும் வரா போறா. ஆனால் எனக்கு பார்த்தா அதோடைய இது தெரிஞ்சதுனால யாரு என்ன நான் இப்போ காத்தாலே இங்கே தான் சார் இருக்கு அப்படின்னு. ஆனால் முகத்தில் பார்த்தா நல்லா பசி தெரியறது அதுக்கு. அப்புறம் ஒரு பாக்கெட் முதல்ல பிஸ்கெட் போட கூட சாப்பிடல, ஏன்னா யாருக்கு கூட சாப்பிடக்கூடாது, ட்ரைனிங் படுத்து வச்சிருக்கா இல்லையா. அதுக்கப்புறமா நான் சாப்பிடு அப்படின்னு ஏதோ நான் சொன்னது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி என்னமோ தெரியல, உடனே சாப்பிடு. ஒரு பிஸ்கட் பாக்கெட் போட்டு, 2வது பிஸ்கட் பாக்கெட் போட்டு, 3வது பிஸ்கட் பாக்கெட் போட்டு, அப்புறமா தான் அதுக்கு ஒரு சமாதானம் வந்து. அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டேன் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த டிபெண்டன்சி அதுக்கு நிச்சயமா ஒரு வாழை ஆட்டினா கிடைச்சிடும். ஒரு திருநாய்க்கு இருக்கக்கூடிய அந்த சர்வைவல் டெக்னிக் இதுக்கு தெரியல. சர்வைவல் நமக்கு தெரியணும். எது வந்தாலும், எது போனாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும் நான் வாழணும், நான் நினைக்கிற வரைக்கும் நான் வாழ முடியும். ஸோ நான் வாழணும்னு நான் நினைக்கணும். ஸோ அந்த டிபெண்டன்சி இல்லாம ஜனங்களுக்கு அந்த ஆத்ம விசுவாசம், அதுதான் அந்த பயலுக்கு கொடுத்தார். இப்ப ராமதாஸ் இந்த ஆத்ம விசுவாசம் தான் மிஸ்ஸிங். இவா கிட்ட பலம் இருக்கு, என் குடும்பம்னு அக்கறை இருக்கு, உரிமை இருக்கு. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, ஒரு மூட நம்பிக்கை. நம்ம எல்லாருக்குமே தெய்வ அவதாரம், பகவான் வருவான் காப்பாற்றணும், அஃப்கோர்ஸ் நோ டவுட். ஆனா எல்லா விஷயத்துக்கும் பகவான் இறங்கி வந்து காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கையை கொடுத்திருக்கார், அப்படியே காலை கொடுத்திருக்கார், சண்டை போடுற புத்தியை கொடுத்திருக்கார், தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான சக்தியை கொடுத்திருக்கார். இப்ப ட்ரெஸ் போடுறோம், பகவான் ஆகாக இறங்கி வந்து இந்தா பக்தை உனக்கு பிடிச்ச பச்சை கலர் புடவை தரேன்னா சொல்ல போறார்? சத்தியமா சொல்ல மாட்டார். விற்கிற கடையை காட்டுவார், பணம் சம்பாதிக்கிற வழியை காட்டுவார், சேமிக்கிற மெத்தடை காட்டுவார். உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாங்கிக்கோ. ஸோ இது காடோட டிசைன். உனக்கு இது வேணுமா, இந்த உனக்காக மாம்பழம், மாமரத்தை காட்டுவார், மாம்பழத்தை நீ பிரிச்சுக்கோ. ஸோ பகவானுடைய மெத்தட்னு ஒன்று இருக்கு. நம்ம எல்லாருமே மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்கிறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்டம் ஓராட்டி இறங்கி வர மாட்டார். உனக்கு காஃபி வேணுமா, மோர் வேணுமா, டீ வேணுமா, காத்தால வெந்நீர் வேணுமா, அப்படிலாம் வரமாட்டார். இயலாத காரியம் இதுக்கு ஒன்னால அதுக்கு முடியலைன்ற போது தெய்வம் வருமே ஒழிய, கெட்டிலையும் கொடுத்துட்டு தண்ணியும் கொடுத்துட்டு கரண்டியும் கொடுத்துட்டு தெய்வமே எனக்கு வெந்நீர் வேணுமே அப்படின்னா போட்டு கொண்டுருவார். தெய்வ ரூல்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்ப என்ன எடுத்து சமர்த்தராமதாசர் காலத்துல இதுதான் மிஸ்ஸிங். எல்லாம் இருக்கு, ஆனா தனக்காக தான் போராடணும் அப்படின்ற அந்த மனசு இல்லை. அந்த மனசு இல்லை, அந்த மனசு தான் ரகசியம். எனக்கு உடம்பு முடியலைன்னா எனக்கு உடம்பு சரியாகணும்னு நான் நினைக்கணும்.
எனக்கு நல்ல வைத்தியர் கிடைக்கலாம், எனக்கு சுற்றி இருக்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து எனக்கு உடம்பு சரியாய் சீக்கிரம் சரியாய் அடுத்த வேலையை பார்க்கணும்னு உற்சாகம் எனக்கு இருந்தால் ஒழிய நான் எழுந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது. மொபைல் அலாரம் அடிக்கலாம், 10 பேர் எழுப்பலாம். குழந்தைகளுக்கு தெரியும் 6:45 வரைக்கும் எழுந்தால் நம்ம போக முடியும். கரெக்டாக 6:30 எழுந்துப்பா. என்ன வேணா சொல்லுங்க, அவள் ஒரு டைம் இதுக்கு மேலே போச்சுன்னா லேட்டாக அவள் கரெக்டாக அந்த டைம் லிமிட் வச்சிருக்கா, டைம் ஃப்ரேம் வச்சிருக்கா. அதில் குருஜினா சொல்லுவா, இந்த எழுப்புற கதையெல்லாம் நான் ஆக மாட்டேன், உனக்கு வேணா நீ எழுந்துக்கும். யாரையும் எழுப்புற பரிபாடியே இருக்காது குருஜி மாட்டேன். அவ்வளோ ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சு படுத்துப்போம், நல்லா அசந்து நமக்கு அப்படி தூக்கும். 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கலாம், நம்ம துக்கமாக நெஞ்சு அடைக்கும். குருஜிமா பாட்டு பக்கத்தில் சைலண்டாக போயிருப்பா. கால் கொஞ்சம் சக்கரை எழுந்துருவேன், ஏமா எழுப்பப்படாத, உனக்கு அக்கறை வந்தால் நீ எழுந்துக்கணும். காலங்காத்தால் ஆரம்பமே இப்படிதான் ஆரம்பிக்கும். இப்ப வேணா மார்கழி திருப்பாவை சொல்ல குருஜி வேணா சுகமா இருக்கும். ரூப்குமாரா இருந்து 4 உனக்கு அக்கறைன்னா இப்படிதான் முதல் வார்த்தையே காலங்காத்தால நோற்று சொர்க்கம் புகுகின்ற எருமை எழுந்துதான் எழுந்தது, அவ்வளவுதான். அதுக்கு மேல வார்த்தையே கிடையாது. நிஜமாவே அந்த தூண்டி விடுறது தான் அவசியம். அந்த ஒரு ட்ரிகர் பண்ணணும் நம்மள. நமக்கு அந்த பலம் இருக்கு, நம்மளை காப்பாத்திக்கிற பலம் இருக்கு. சரி, நமக்கு ஆசைக்கெல்லாம் பலம் இருக்குன்னா போராடுறதுக்கு அதே பலம் தானே. ஆசைக்கு நான் எல்லா பலத்தையும் உபயோகப்படுத்தேன், போராடுறதுக்கு மட்டும் யாராவது வரணும்னா அது பைத்தியக்காரத்தனம், நடக்காது. அப்ப சமர்த்த ராமதாசர் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் இந்த விசுவாசத்தை கொடுக்கணும். நான் போராடுறேன், அவருக்கு அவ்வளவு கோபம் வருது, இவனுக்கு பண்றத வெட்டி சீவிடலாம் கோபம் வருது, கத்தி இருந்தா வெட்டி சீவிடலாம், அவ்வளவுதான் அவர் கோபம். ஆனா அவரை கட்டுப்படுது அந்த காவி வஸ்திரம் தான். நான் காவி கட்டின்னு இருக்கேன், நான் சாது, நான் சன்னியாசி, நான் ஒரு கோபத்தை எடுத்து எல்லாரையும் வெற்றேன், பரசுராமர் மாதிரி நான் போகக்கூடாது. ஆனா அது பிரயோஜனம் இல்லையே. நான் போய் எத்தனை பேர் வெட்டின்னு இருப்பேன், இங்க வெட்டுவேன், நான் அடுத்த ஊர் போறதுக்கு அவன் வேற ஏதாவது தூக்கிட்டு போவான், தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா போய் ஒவ்வொருத்தரையா வெட்டியா. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளுக்குள்ளேயும் இந்த கோபத்தை விதைச்சாச்சுன்னா அவாவா வெட்ட ஆரம்பிச்சிடுவான், அவாவா காப்பாத்திப்பான். அவாவாளுக்கு அதுதான் வேணும், தன்னைத்தானே காப்பாத்திக்க கூடிய சக்தியும் புத்தியும் தைரியமும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும். பகவான் நம்மளை அப்படிதான் டிசைன் பண்ணி இருக்கார். இப்ப யாத்திரை பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாம் அங்கே என்னெல்லாம் பார்க்கணும் லிஸ்ட் எடுக்கலாம் எல்லாம் சொல்லலாம். பட் பஸ்ஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது உங்களுக்காக நான் ட்ராவல் பண்ண முடியுமா? நீங்கள் தான் உட்காரணும். அது குண்டா இருக்காரு உட்காந்து அரை சீட்டில் உட்காந்தாலும் சரி, ஆளே இல்லாமல் ஒரு சீட்டில் நீங்களே சாஞ்சு உட்காந்தாலும் சரி, அந்த ட்ராவல் நீங்கள் தானே பண்ணணும். அது நான் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரூம் நல்லதாக பார்க்கலாம், வண்டி நல்லதாக பார்க்கலாம், டைம் கால்குலேட் பண்ணலாம், சாப்பாடுங்க எப்படி பிளான் பண்ணலாம். ஆனால் அந்த ட்ராவல், அந்த உட்கார்றது, அந்த சாப்பிட்றது, அந்த கோவிலில் போகிறது பார்க்கறது. இப்போ நான் சொல்லலாம், இங்கே பாருங்க இதுதான் விஜய விட்டலன், அங்கே ஒரு கை தெரியறதான்னு சொன்னால் உங்கள் கண்ணை கொண்டு நீங்கள் தானே பார்க்கணும், என் கண்ணை கொண்டு நீங்கள் பார்க்கல. நான் சொல்கிறேன், என் வாய் சொல்கிறது, ஆனால் உங்கள் காதுகள் கேட்கறது, உங்கள் புத்தியில உரைக்கிறது, உங்கள் கண் கொண்டு தான் நீங்கள் பார்க்குறேன், உங்கள் மனசை கொண்டு தான் நீங்கள் அனுபவிக்கிறேன். என் கண் கொண்டு இல்லை, என் கால் கொண்டு இல்லை, என் கை கொண்டு இல்லை, என் புத்தி கொண்டு இல்லை, என் மனசை கொண்டு இல்லை. விஷயம் மட்டும்தான் கிட்ட வருது. அதை ரிசீவ் பண்றதும் உள்ள வைக்கிறதும் அனுபவிக்கிறதும் ரசிக்கிறதும் அதை பார்த்து கை கூப்புறது எல்லா வேலையும் பண்றது நீங்க மட்டும்தான். இல்லை எந்த விதத்திலையும் என்னுடைய சகாயம்ன்றது கிஞ்சித்தும் அங்க இல்லை. ஆர்கனைஸ் வேணா ஒன்று பண்ணலாமே ஒழிய அது உள்ளுக்குள்ளே 10% ஆர்கனைசேஷன் வேலை, 90% ஆர்கனைஸ்டா இருக்கிறது உங்க வேலை தான். அதனால தான் ரசிக்க முடியறது, அதனால தான் அனுபவிக்க. அப்ப உங்களுக்கு அந்த பலம் இருக்கு, உங்களால் அதை ரசிக்க முடியறது, வாங்கிக்க முடியறது, ஞாபகம் வச்சுக்க முடியறது, புத்தியில வச்சுக்க முடியறது, உடனே கோரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியறது, டக்கு டக்கு டக்குன்னு விஷயங்களை கிரகிக்க முடியறதுன்னா அப்ப இவ்வளவு வேலைகள் நீங்க தானே பண்றேன். வேற யார் சகாயம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ரூம்மேட் கூட இருக்கலாம், உங்க ரூம்மேட் ஹஸ்பண்டா இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவாளா இருக்கலாம், தெரிஞ்சவாளா இருக்கலாம், பழக்கப்பட்டவாளா இருக்கலாம். பட் அந்த இடத்துல கோவில்ல உட்காந்து பார்க்கறதும் அதை மனசுல வாங்கிக்கிறதும் நீங்க தானே பண்றேன்.
ஸோ உங்களுக்கான விஷயத்துக்கான போராட்டம் நீங்க தான் பண்ணணும். பலம் கொடுக்கலாம், நம்பிக்கை கொடுக்கலாம், தைரியத்தை கொடுக்கலாம். ஆனா பண்றது நீங்க தான் பண்ணணும். நீங்க தான் பண்ண. செல்ஃப் சர்வீஸ் தான். கீழே பேங்கன்கா பர்த்தா வச்சிருக்கலாம், சாதம் வச்சிருக்கலாம், ரோட்டி வச்சிருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும்னு நீங்க போல. அடுத்தவா போட எனக்கு எவ்வளவு போடும், நீங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். யாராவது உட்காந்து பரிமாறினாலும் நீங்க உட்காந்தாலும் எனக்கு இவ்வளவு போடு, இன்னும் கொஞ்சம் விடு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் விடு. ஸோ 99% விஷயம் உங்க கையில தான் இந்த வாழ்க்கை இருக்கு. 1% எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், உலகத்தினுடைய சகாயம், உலகத்தினுடைய கைடன்ஸ் எல்லாம் 1% தான். 99% நீங்க தான். 99% ஃபுல் சப்போர்ட் பகவான் இருக்கா. சமர்த்த ராமதாசர் பார்த்தா தனக்குள்ள இருக்க கோபத்தை இவாளுக்கு அந்த கோபத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அந்த கோபத்தை கன்ஸ்ட்ரக்டிவா, நமக்கெல்லாம் கோபம் வருது, அந்த கோபம் எல்லாத்தையும் குழப்பி விட்டுறது, மாற்றி விட்டுறது. சமர்த்த ராமதாசருடைய கோபம் தேசத்தையே உத்தாரணம் பண்றது. ஒரு பெரிய தபசு. ஒருத்தரை தூண்டி விடணும் நியாயமான வழியில, ரொம்ப பெரிய விஷயம். இப்ப டெரரிஸ்ட் எல்லாம் உண்டாக்குறாள், மெஸ்மரைஸ் பண்ணி குழப்பி அவளை இது பண்றான். அது டிஸ்ட்ரக்டிவ். சமர்த்த ராமதாசர் ரொம்ப பாசிட்டிவா, உனக்கு அந்த கோபம் வரணும். ஐயோ இப்படி பண்றாளே நீ ஆதங்கப்பட்டு புலம்பி அழறதுக்காக இல்லை, உனக்கு கோபம் வரணும், இது மாறணும்னு நினைக்கணும், இதை மாத்தணும். நம்ம நினைச்சோம்னா அவன் பயப்படுவான். இப்படி இருக்கே நீ புலம்பு புலம்பு, நான் அப்படிதான் பண்ணுவேன். வீக்கா இருந்தாலும் புலம்புவோம். ஸ்ட்ராங் ஆயிட்டா ஏன் புலம்ப போறோம்? இதை மாத்துறதுக்கான முயற்சி எப்ப பண்ணுவோம்? ஸ்ட்ராங் ஆயிட்டா. வீக்கா இருந்தா மாறணும்னு ஆசை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், ஏக்கம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும், புலம்பல் இருக்கும். நீங்க எங்கெல்லாம் புலம்புறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் நீங்க காரியத்தில் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க எப்பெல்லாம் புலம்புறீங்களோ யூ ஆர் வீக், அவ்வளவுதான். வீக்கா நீங்க ஃபீல் பண்ற வீக் கிடையாது. இப்போ இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம், சத்சங்கமா சரி உட்காந்துருவோம். நீங்க வரலாம் சொல்லதான் போறேன், ஏன்னா ஏன் தர்மம் அது. ஆனாலும் எப்படி உட்காந்துருக்கலாம்? அப்ப இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணாலும் தாண்டி வந்து உட்கார முடியறதுன்னா உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கு பார்த்துக்கோங்க. இதே வீடு அந்த காத்தாலேருந்து ஓடி ஆச்சுன்னா 8 மணி நேரம் எனக்கு உட்காந்தாச்சு, பஸ்ல கை காலெல்லாம் வெளுத்து சும்மா கட்டைய சாய்க்கணும்னு. ஏன்னா அங்க அது வேண்டாம், அது முக்கியம் இல்லைன்னு தோணி போயிடுது. இது இங்க முக்கியம் மனசு, மனசு தான். சமர்த்த ராமதாசர் மனசு தான் அடிச்சார். சத்தியமா குருஜி அம்மாவோட மெத்தட். ஒரு லேடி, அவ்வளவுதான் சொல்லணும், லேடி சமர்த்ததாஸ் அப்படிதான் சொல்லணும். மனசதான் அடிச்சா. உனக்காகலாம் நான் ஒண்ணும் பண்ண முடியும், உனக்கு வந்து நீ பண்ணிக்கோ, நாம ஜபம் பண்ணு, பகவான் இருக்கான்னு நான் சொல்லுவேன் ஒழிய நீ ஜபிக்கணும். பகவான் இருக்கா நீ உணரணும், பகவான் இருக்கா நீ உபயோகப்படுத்திக்கோ, அவ்வளவுதான். பகவான் இருக்கான் பண்ணி கொடுப்பான். பண்ண வைக்க வேண்டியது உனக்கு வேண்டியது நீ தான் முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணணும். உனக்காக நான் ஏன்டா ஆகணும்னு கேட்பா. உனக்காக நான் ஏன்டா யோசிக்கணும்? நியாயமான கேள்வி. உனக்கு மற்றதுக்கெல்லாம் மட்டும் நீ யோசிப்ப. ரொம்ப அப்படி இருந்தா கேள்வி பதிலே ஒரு மாதிரி தான் வரும். மற்றதெல்லாம் நீ யோசிப்ப, இதுக்கு மட்டும் நான் யோசிக்கணுமோ அப்படின்வா. மற்றதெல்லாம் உனக்கு பிடிச்சதுக்கெல்லாம் நீ யோசிப்ப, அதுக்கெல்லாம் அப்படி உட்காந்து அப்படி கற்பனை பண்ண முடியும். ஒரு போராட்டம் வந்தா நான் போராடணுமா? கதையா இருக்க, இந்த வேதவல்லினா பைத்தியமா அப்படின்னு அப்படிதான் சொல்லுவா. நீ என்ன அம்மாவோட நிறைய வருது கிருஷ்ணா. வேதவல்லினா பைத்தியமா? பைத்தியக்காரி இல்ல வேதவல்லி என்ன அப்படின்வா. வேதவல்லி பைத்தியக்காரி இல்லடா, வேதம் பைத்தியக்காரி இல்லடா போட அப்படின்னு அராத்தின்வா. நிஜமாவே சமர்த்த ராமதாச அந்த கோபத்தை தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைக்கிறார். நீ ஏன் புலம்புறாய்? இல்ல அவன் வந்து தூக்கிட்டு போனான், ஏன் தூக்கிட்டு போகணும்? இல்ல பக்கத்து ஊர்ல தூக்கிட்டு போனா உங்களோட தூக்கி அவசியம் இருக்கு? தூக்கக்கூடாதுன்னு நினை. எப்படி தூக்குவான்னு பார்த்துடலாமே. இல்ல அவன்கிட்ட ஆயுதம் இருக்கு, நீ ஆயுதம் எடு. இல்ல அவன் பலவான், நீ பலவான் ஆகு, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அவன் பலவான்னா நீ பலமாயிடு, அவ்வளவுதான். அப்ப சண்டை போடுவே. நீ பலகீனமா இருந்தாலும் சண்டை போட மாட்டேன், பலவான் ஆகு. அது எப்படி ஆக முடியும்? எக்ஸசைஸ் பண்ணு, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி. இல்லையே மனசு நாம ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். இது உலகம் அப்படி இருக்கு. உலகம் அப்படி இருந்தா நீ தைரியமா இரு, யார் வேண்டான்னா இப்படியே சொல்ல. பொண்டாட்டியை மிரட்ட முடியுது, பிள்ளைய மிரட்ட, மற்ற மிரட்ட முடியறது இல்லை. முன்ன பின்ன மிரட்ட மாட்டிய மிரட்டுற, பயந்து போற. அவனையும் மிரட்டு. இங்க வீட்டை மிரட்டணும், அங்கேயும் மிரட்டு. வீட்டில் மட்டும் புள்ளியா இருக்காது, வெள்ளையும் புள்ளியாருன்ற. ரொம்ப அழகு. அப்படி அந்தந்த கிராமங்கள்ல இருந்து அவரவர்களுக்கு மனோபலம் தைரியத்தை கொடுத்து
அங்கே இருக்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, லோக கல்யாணம்ன்றது இதுதான். நம்ம அங்கே போய் என்ன பண்ணோம், அந்த ஊரில் ஒரு குப்பையாக எடுத்து போட்டோமா, ஏதோ ஒரு வயசான ஒரு ஆள் பாவம் பெருக்கின்னு இருந்தான், அதுவும் கைங்கரியம்னு ஒரு பேரை வச்சு அவங்ககிட்டையும் பிடிங்க அதையும் வச்சு எல்லாரும் ஒரு பக்கமா குப்பையை தள்ளி இன்னொரு பக்கமா குப்பையை தள்ளி கடைசியில குப்பை அங்கேயே தான் இருந்தது. நான் பண்றேன் கைங்கரிய சிக்காமணிகளா எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அந்த ஆளுடைய குப்பையும் கெடுத்தோம். அதுல லோக கல்யாணம் இருந்தது. அதுல குருஜி சொல்லியிருக்காரு எங்க போல கைங்கரியம் பண்ணுங்க, அந்த லிஸ்ட்ல வந்திருக்கேன் அப்படியே. அப்ப எவ்வளவு தியானம் இருக்கணும். ஒரு ஊரை மாத்துறதுக்கு ஒரு தனி மனிதன் தனியா போய் உக்காந்து இருக்கணும்னா என்ன ஒரு திருடம் இருக்கணும் அந்த ஆளுக்கு. அப்புறம் அந்த ஆளுக்கு என்ன தைரியம் இருக்கணும் பார்த்துக்கோங்க. 24 வயசு பயலுக்கு திமிர் இருக்கும். ஆனா லோக கல்யாணம் பண்றது யாராப்பா இந்த ஊரா சரியில்லை, நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போறேன், இப்படிதான் திமிர் இருக்குமே ஒழிய ஒரு ஊரை மாத்துறதுக்கான திமிர். எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அவளுக்கு பக்தியை சொல்லி கொடுத்து, நாமஜபம் சொல்லி கொடுத்து, பழைய புராண வைபவங்களை சொல்லி, முன்னாடி இருந்த ராஜாக்களுடைய வீரங்களை சொல்லி, இப்படி எல்லாம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட வம்சம் நம்மளோடது. சிங்க குட்டிகள் எல்லாம் சொல்லி அவளெல்லாம் டெய்லி சேர்த்து, டெய்லி ராமாயணம் எல்லாம் சொல்லி, தபசெல்லாம் சொல்லி கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்து, பெரியவாக்கெல்லாம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, இதெல்லாம் மாறும்னு முதல்ல சொல்லுங்க, இதெல்லாம் மாறலன்னு புலம்பாதீங்க, நீங்க தான் சரியில்லை, அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கட்டுமே அப்படி ஒவ்வொருத்தரையா ஊட்டி, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மதம் ஸ்தாபிதம் பண்ணி, முடிஞ்சா சில இடங்கள்ல அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரை ஸ்தாபிதம் பண்ணி, இப்படி ஏற்கனவே கோவில் இருக்குன்னு அங்க ஒன்றும் பண்ண மாட்டா பெருசா, அங்க தனியா அவளுக்கு இங்க டெய்லி எல்லாரும் பாராயணம் பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ, எக்ஸசைஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மடம் மாதிரி வச்சு, அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், காத்தால இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு எல்லாரும் ஜபிக்கணும், டெய்லி இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி, அதுல இதை யார் தீவிரமா இருக்கான்னு பார்த்து அவா கிட்ட, அந்த உத்தவன் கிட்ட அந்த மடத்தை ஒப்படைச்சா மாதிரி டாக்லியில, நாளைக்கு அந்த டாக்லி தான் போறோம். அதுக்காக தான் அந்த டாக்லி ராமதாசருடைய முதல் மடம், ராமதாசர் ஸ்தாபித்த முதல் ஆஞ்சநேய மூர்த்தி, ராமதாசருடைய முதல் 12 வருஷ வாழ்க்கை. ரெண்டாவது 12, முதல் 12 ஃபுல்லா இதுல தான் முதல் 12க்கு நேத்தி போயாச்சு, அடுத்த 12க்கு நாளைக்கு போறோம். அப்ப அத்தனை சிரேஷ்டம். அதன் பிறகு அங்க மடம் ஸ்தாபிதம் பண்ணி அங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட விஷயம் சொல்லி, இப்படிதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது அந்த கான்பிடன்ஸ், நான் இங்கிருந்து போனாலும் இது இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் நடக்கும், அந்த மாதிரி அவளை ட்ரெயின் பண்றது. ஒரு ட்ரைனிங் நிஜமாவே ஒரு அகாடமி, கோச்சிங் அகாடமி மாதிரி தான் சமர்த்த ராமதாசர் கிராமம் கிராமமா போய், இல்லாட்டி ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம்னு ஒரு கான்செப்ட் வராது. அவாளுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த உற்சாகம் வந்தாதான் ஒரு சத்ரபதி சிவாஜி வருவான். ராஜ்யம் மாறணும், ராஜா மாறணும்னு நமக்கு மாற்றம் வந்தாதான் மாற்றம் வரும். ராம ஜென்மபூமி கட்டணும் அப்படின்னு நமக்கு மாற்றம் வந்ததுனாலே தான் ராம ஜென்மபூமி கட்டுறோம். ஒவ்வொருத்தருடைய மாற்றமும் மாற்றம் கொண்டு வரும். மீதி விஷயம் நாளைக்கு. जय बोलो समर्थ रामदास स्वामी की जय। श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।